கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இறுதி வரைக்கும் துணை நின்று அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட கைவிடப்பட்டது போல, வாழ்க்கையிலே தோற்று போனது போல, எல்லாவற்றையும் இழந்தது போல ஒரு சூழ்நிலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்குரியது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்க்கையை தூங்குகிற மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். கணவன் மனைவி பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இறுதி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் துக்கத்திலும் உன் சந்தோஷத்திலும் மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து திருமணம் செய்கிறார்கள். ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்கிறதை பார்க்கிறோம். தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், தாயினால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் தகப்பன்மார் எத்தனை லட்சங்கள் நம் தேசத்துல உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அது என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டேன். தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையை செழித்திருக்கும் போது, நம் வாழ்க்கையில பணமும் பதவியும் பொருளாதார நிலைமையில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, நம்மை தேடி ஏராளமான உறவுகள் வருவார்கள். நம்மை தேடி ஏராளமான சொந்த பந்துகள் நம்மை தேடி வருவார்கள், அன்பை பொழிவார்கள். ஆனால் நம் சூழ்நிலை தடுமாறும் பொழுது, நிலை குலைந்து போகும்போது தாங்கி பிடிக்க ஒரு மனிதனை காண முடியாது. என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன். கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றுகிறதை உணர்ந்து அதன்படி கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டேன். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலுக்குள்ள கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில வேதனையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள்? ஏன் என் உறவுகள் என்னை கைவிட்டார்? ஏன் என் கணவர் என்னை கைவிட்டார்? ஏன் என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள்? ஏன் நான் நம்பியிருந்த வேலை என்னை கைவிட்டது என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கரம் பிடித்தவர் இறுதி வரைக்கும் நடத்தி கொண்டு போவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பெருங்காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், படகு கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனா அழைத்தவரோ ஒருபோதும் கைவிட மாட்டார். இறுதி வரைக்கும் நடத்தி கொண்டு போவார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம்ப்பா. வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளே, இது எந்த சூழ்நிலையும் கைவிடாமல் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படியே நடத்தும். கண்ணீரை தொடுத்து கரம்பிடித்து காத்துக்கொள்ளும். துதிகன மகிமெல்லாம் உமக்கு செலுத்தேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.